Hello guys, welcome to Gaily's Goat Bank Exam Tamil. Bank job versus insurance job. ஸோ இப்படின்னு டைட்டில் தம்ப்நெயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்றது இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சூரன்ஸ் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் இருக்குது. எல்ஐசி, ஓஐசிஎல், என்ஐசிஎல், என்ஐஏசிஎல் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. பேங்க் எக்ஸாமில் ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்ட்டு ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு இந்த பக்கமும் நமக்கு பேங்க் ஜாப்ஸ் இருக்குது. சரி, இந்த டைமில் எது பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு கம்பேரிசன் மேபி நீங்கள் நிறைய இடத்துல சர்ச் பண்ணியிருக்கலாம், நிறையா உங்களுக்கே ஒரு சில தாட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ மேபி அதை நீங்கள் கேட்டும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ எஸ், நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேங்க் பிஓ வெர்சஸ் ஒரு எல்ஐசி ஏஓ வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு செக்டார்ஸ் ஆஃப் ஜாப்ஸில். ஸோ இதில் வந்து சேலரி, அப்புறம் ஜாப் ப்ரொஃபைல், அப்புறம் இன்னும் ஒரு விஷயத்தை நான் கம்பேர் பண்ண போகிறேன். அது லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அது வந்து யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், சரிங்களா? எஸ், அது போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிகினர்ஸ் 2.3 இருக்குது. ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்கமிங் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் எல்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நம்ம கொண்டு வந்தது தான் பிகினர் 2.3. இதை பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம மென்டார் கால் பேக் பண்ணுவாங்க. நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா GOAT12 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000+ rupees வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகும். ஓகே சார், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் பிஓவும் எல்ஐசிஏஓட ஒரு சேலரியை வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் பிஓக்கு பேசிக் சேலரி, ஓகேங்களா, பேசிக் சேலரி 48,480, அதாவது 48,000+ வருது, ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம், ஒரு 45+ வருது, 45,000+ வருது. இதுவே ஒரு எல்ஐசி ஏஓவில் இந்த பேசிக் சேலரியே பயங்கரமாக இருக்கும், டபுள் த டைம்ஸ் ஆஃப் த பேசிக் சேலரி ஆஃப் பேங்க் பிஓ, ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட்டு அது பேஸ் பண்ணி அது இருக்கும், ஓகே, அது தேவையில்லை நமக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன் ஹேண்ட் சேலரி, ஸோ ஒரு பேங்க் பிஓக்கு 70,000+ இன் ஹேண்ட் சேலரி கண்டிப்பாக வந்துடும். இதுவே ஒரு இன்சூரன்ஸ் செக்டாரில் ஒரு ஏஓ கேடரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 90,000லேருந்து அந்த 1 lakh வரைக்குமே உங்களுக்கு சேலரி, அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த 90,000லேருந்து 1 lakh கிட்ட வரைக்கும் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஒரு பேங்க் பிஓவோட எல்ஐசிஏஓ வாங்கக்கூடிய சேலரி அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சுடோக்ஸோ மீல் கூப்பன் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஓகேவா? இந்த எல்ஐசியில், ஓகே, சுடோக்ஸோ அப்படின்ட்டு இருக்கும். இது எனக்கு ஸ்பெல்லிங் கிளியராக தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா மீல் கூப்பன், ஓகே. ஸோ இந்த மீல் கூப்பன் எதுக்காக அப்படின்னா, ஸோ எப்படி சொல்கிறது, லைக் மீல் கூப்பன் நம்ம ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அமௌண்ட் வந்து எல்ஐசிஏஓவோட சுடோக்ஸோ மீல் கூப்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீல் கூப்பன் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சேலரி இந்த விஷயங்கள் தான் இருக்கும். அண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி சில லீஸ்ட் அக்காமடேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து சேலரிஸ் அண்ட் பர்க்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் சேலரினா என்னென்னா டோட்டல் சேலரி. இந்த நெட் சேலரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில டிடக்ஷன்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணி நம்ம கைக்கு வர சேலரி. ஸோ நம்ம இந்த கைக்கு வர சேலரி மட்டும் எடுத்துக்கலாம். பிட்வீன் 71,000 to 74,000. இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh கிட்ட வருது, ஓகே. ஸோ இப்போ பார்க்கும்போது எது பெஸ்ட்டாக தெரியுது? எல்ஐசி ஏஓஓ பெஸ்ட்டாக நமக்கு தெரியுது, ஓகே. சரி, நம்ம இன்னொரு கம்பேரிசன் எடுத்து பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஜாப் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கலாம். ஸோ பேங்க் பிஓவை பொறுத்த வரைக்கும் ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் சம்மந்தமான விஷயங்களுக்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? நிறையா இருக்கும். ஆனால் ஸோ என்னென்ன டே டு டே அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கேஒய்சி பண்ணுறதா இருக்கட்டும், லைக் எப்படி சொல்கிறது, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட், சில டார்கெட்ஸ் இருக்கும், இத்தனை அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற சில டார்கெட்ஸ் இருக்கும். அதுவுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சில கேம்ப்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். வேறு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட நிறை குறைகள் கேட்டு தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? வேறு வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிரான்ச். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிஓவாக இருக்கும் போது உங்களோட பிரான்ச்சோட பிஸ்னஸை எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் உங்களோட ஜாப் ப்ரொஃபைலாக இருக்கும். லோன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸு, உங்களோட பிரான்ச்சில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, டெபாசிட்ஸுக்கு எவ்வளோ அதிகமான லோன்ஸ் நீங்கள் வெளியே கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், ஓகேங்களா? பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு வெறும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் ஆர்டி இருக்குது, எஃப்டி இருக்குது, அப்புறம் லோன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்குது, கார் லோன், வெஹிக்கிள் லோன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது இந்த இதுக்குள்ளே, ஓகேங்களா? இப்போ எல்ஐசி ஏஏஓ பொறுத்த வரைக்கும் சிங்கிள் விஷயம், இன்சூரன்ஸை சுற்றி மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? அந்த இன்சூரன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் எப்படின்னா நான் லைஃப் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும்,
ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சுற்றி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்ஐசிஏஓவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா புது பாலிசிஸை கொண்டு வர மாதிரி இருக்கும், மக்களுக்கு ஏற்ற பாலிசிஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த எல்ஐசி பொறுத்த வரைக்கும் ஏடிஓஸ்ன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து இந்த பாலிசிஸை, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசிஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசிஸை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம், எந்த அளவுக்கு பாலிசி, அதாவது ஒரு டிஓ லெவலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி ஏடிஓ இந்த மாதிரி டிஓ லெவலில் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பாலிசிஸ் அவங்க சேல் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸு, பெர்க்ஸ் அண்ட் அலோன்சஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ ஏஓவில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஏஏஓவில் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேங்களா? எக்ஸாமின் எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் ஃபார் எரர்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் ஃபேக்ட்ஸு, ஏதாவது தப்புகள் இருக்குதுன்னா அதை திருத்தி மக்கள்கிட்ட வந்து கரெக்டான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ 2 பேர்த்தோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லேர்ன் பண்ணி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். இங்கேயும் லேர்ன் பண்ணலாம், பட் கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செக்டாராக இருக்கனால இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இதில் நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் அதுக்குள்ளே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம், இந்த பேங்க் பிஓ அண்டு எல்ஐசிஏஓ பொறுத்த வரைக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். அதாவது பேங்க்கில் ப்ரெஷர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ப்ரெஷர் அதிகம் தான், பட் அதுக்கேற்ற சேலரி கிடைக்குது, அதுக்கேற்ற லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2nd and 4th சாட்டர்டே லீவ். ஓகே, சண்டே எல்லா சண்டேயும் லீவு, 2nd and 4th சாட்டர்டே லீவு, 1st and 3rd சாட்டர்டே கம்பல்சரியாக ஒர்க் பண்ணும். பட் ஏஓவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸில் எல்லா சாட்டர்டேவும் எல்லா சண்டேவும் லீவு தான். வாரத்தில் நீங்கள் 5 நாள் வேலை செய்தால் போதும். இப்போ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமானா பிரான்ச்சு விட்டு பிரான்ச் மாறும். ஓகேங்களா? ஒரு சில பிரான்ச்சில் 5:30 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம், ஒரு சில பிரான்ச்சில் 6 மணி ஆகலாம், ஒரு சில பிரான்ச்சில் 9 மணி ஆகலாம். இது பிரான்ச்சை பொறுத்து தான் மாறுமே தவிர உங்களோட லைஃப் லாங் எல்லா டேஸ்லையுமே எல்லா இயர்ஸ்லையுமே நீங்கள் வந்து லேட்டாக போகணும் அப்படின்லாம் கிடையாது. சேம் அதே தான் இங்கேயும் எல்ஐசிஏஓலையும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 6 o'clockலாம் கிளம்பிடலாம். பட் பிரான்ச்சஸை பொறுத்து அதுவுமே மாறும். 7:30 இருக்கும், அட் த மேக்ஸிமம் 7:30, அவ்வளோதான். எல்ஐசிஏஓவில் கம்பேரிட்டிவாக உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எல்ஐசிஏஓவில் அதிகம். இங்கே பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸு கம்மி கம்பேரிட்டிவ்லி. இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி. பட் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், ஓகே இதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு தோணும். ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்னென்னா பேங்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். நீங்கள் பிஓவாக இருப்பீங்க, அடுத்து மேனேஜர் ஆவீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவீங்க, அப்புறம் மேனேஜர் ஆவீங்க, அப்புறம் அதுக்கு மேலே போயிட்டே இருப்பீங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஓவாக இருப்பீங்க, அப்புறம் மேலே போகிறது டைம் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே போகக்கூடிய டைம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே மேலே போகக்கூடிய டைம் ப்ராசஸ் வந்து ஷார்ட் டைமில் நீங்கள் பெரிய லெவல்ஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ பேங்க் பிஓ பெஸ்ட்டா எல்ஐசிஏஓ பெஸ்ட்டா அப்படின்றதுக்கான ஆன்சர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஜாப் இப்போ இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் எப்பயுமே பெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற எஃபர்ட்டை போட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் இருக்குது, இதில் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது. பட் க்ரோத் வைஸாக பார்க்கும்போது பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வச்சு பார்க்கும்போது எல்ஐசி இன்சூரன்ஸ் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஜாப் வந்து பெஸ்ட் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். எஸ் கைஸ், உங்களுக்கான தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸுமே பேரலாக போயிட்டுருக்குது. 2க்குமே நீங்கள் படிங்க. கண்டிப்பாக எதிராவது ஒன்றாச்சு நம்ம அச்சீவ் பண்ணி உள்ளே போகணும். ஸோ கண்டிப்பாக கோட் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். உங்களுக்கு இன்கேஸ் நம்மளோட பேட்சஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயாக இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.